வணக்கம், நான் உங்கள் டிகே ஃபேஷன். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸில் எப்படி ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். நான் பாருங்கள், கார்பன் துணி மேலே கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ண அந்த பேப்பரை மேலே வச்சு நகராமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வச்சு குத்தி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் வரும் ஃபைனல் அவுட்புட். இதுக்கப்புறம் இதில் உள்ள கொடி டிசைன் எல்லாமே சில்வர் கலர் சுகர் பீடை யூஸ் பண்ணி கொடி டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். சின்னதாக ஸ்டெம்மில் ஒரு பட்டு ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி டிசைன் இது. இந்த பட்டுக்கு 3mm ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சில்வர் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம மேலேருந்து கீழே வரோம் அப்படின்னா, நாட் போடும்போது மேலே இருக்கும், அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது நம்ம போடுற நாட் அந்த இடையில பீட்ஸ்க்கு இடையில வந்துடும். பார்க்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஒரு பேர்ல் பீடும் ஒரு கட் பீடு ஒயிட் பீடும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம் போட்டிருக்கோம்ல, கொடி பெரிய கொடி போட்டிருக்கோமா, அந்த கொடியில் அங்கங்கே அரும்பரும்பாக ஒரு டிசைன் போடுறோம். அதே மாதிரி தான் அந்த அரும்பு எப்படி போட்டோமோ அதுக்கு சுகர் பீடும் பேர்ல் பீடும் யூஸ் பண்ணோம். இதுக்கு கட் பீடும் பேர்ல் பீடும் யூஸ் பண்ணி இந்த அரும்பு டிசைன் போடுறோம். அதே மாதிரி நாட் போட்டு முடிச்சிடுறோம். அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டெம் போட்டிருக்கோமோ அந்த ஸ்டெம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த டிசைனை போடுறோம். ஒவ்வொரு இதுக்கும் நாட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாட் லூஸாக இருந்ததுன்னா இல்லைன்னா நாட் அவுந்துருச்சு அப்படின்னா பீட்ஸ் கொட்டிடும். அதனால் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக ஒன்றுக்கும் ஒரு நாட் போடுங்க. ஒரு பீட்ஸ் கொட்டினாலும் அப்படியே கண்டினியூவாக எல்லா பீட்ஸும் கொட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் நாட்ஸ் போடுறது நல்லது. பாருங்கள், நாட் இப்படி தான். இங்கே ஒன்று போட்டுடலாம். கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கூட போட்டு ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி அடுத்தது லீஃப் டிசைன் தான் போடணும். இப்போ ஃப்ளவர் போட போகிறோம். அந்த ஃப்ளவர் போட்டால் இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ளவரில் 3 பெட்டல் இருக்கா, 3 பெட்டல் எப்போவுமே மேலேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபினிஷிங் நல்லா வரும். 3 பீட்ஸாக வச்சு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு மேலே போகிறோம். நல்லா துணியை டைட்டாக நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சவுண்ட் டக் டக்குன்னு கேட்கும். அந்த மாதிரி கேட்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். 3 பீட்ஸாக வச்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இதில் சின்ன ஃப்ளவராக இருந்தால் நம்ம 2 பீட்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸு, அதனால் இதுக்கு 2 to 3 பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு பெட்டலை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த பெட்டல் பாருங்கள். மேலேருந்து இப்படி கீழே வரும்போது நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பீட்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா லோட் பண்ணுறது பாருங்கள், த்ரெட்டில் இருக்கும் இப்படி பீட்ஸு. நீங்கள் ஊசியை இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி கோர்த்துக்கிட்டு அப்படியே நூலை பிடிச்சிட்டு ஊசியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்துடும். அவ்வளோதான். ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லோட் பண்ணோன்னா. இது கொஞ்சம் பழைய ஊசினால் துருப்பிடிச்சு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், ஆரி ப்ளவுஸு இந்த மாதிரி டிசைன் வேணும், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்டர் கொடுங்க. அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொடி டிசைன் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். டிசைன் எவ்வளோ அழகாக அந்த கொடி வந்திருக்குன்னு.
இதுக்கு எம்டி பிளேஸ்லலாம் என்ன செய்ய போகிறோம்னா ஜர்கான் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதோட பேஸை வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். இந்த சைடு கொஞ்சம் ஒட்டணும். இப்போ க்ளூ போட்டாச்சு. போட்டுட்டு இந்த க்ளூ வந்து இந்த அதுக்குன்னு க்ளூ பெண்ணெல்லாம் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணலை. நீடிலே லைட்டாக அப்படி க்ளூவை தடவிட்டு இந்த பேஸில் இப்படி பண்ணால் ஒட்டிடும். அவ்வளோதான். அப்படியே எடுத்து இதை ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஒரு நிமிஷம் காஞ்சிருச்சுன்னா நீட்டாக ஒட்டிக்கிடும். பாருங்கள், பேஸ் அப்படி திருப்பிட்டு அவ்வளோதான். ஒவ்வொரு டைமும் க்ளூவை தொடணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் தொட்டாலே ஒரு 10 பேஸ் ஒட்டிடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டிக்கிடும். லைட்டாக அமுக்கி விட்டுருங்க விரல வச்சு. அவ்வளோதான். ஜர்கான் ஸ்டோன் போகணும். பேஸ் வச்சுட்டு ஒட்டிட்டோம். பேஸ் ஒட்டிட்டோமா? இப்போ வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்டுறோம். இதான் ஸ்டோன் பாருங்கள். இந்த ஸ்டோனை வந்து அந்த பேஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோமா, அது மேலே கொஞ்சம் க்ளூ தடவிட்டு க்ளூ கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு இப்போ மறுபடியும் என்னென்னா ஸ்டோனை ஒட்டணும். அதே மாதிரி தான் பேஸ் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி இந்த ஸ்டோன் எடுத்து இந்த பேஸ்லலாம் ஒட்டிட்டோன்னா எவ்வளோ அழகாக ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஜர்கான் ஸ்டோனே வந்து கிராண்ட் லுக் தான் கொடுக்கும். இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதையும் ஒட்டிட்டு ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து பேர்ல் பீட்ஸ் வந்து 1 mm பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து 2 mm பீட்ஸ் சில்வர் பீட் கொடுத்தோம்ல, அடுத்த செகண்ட் லைனில் வந்து பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் ரவுண்டை முடிக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த ரவுண்டில் வந்து சில்வர் பீடு தான் 2 mm பீடு. இது வந்து பேர்ல் வந்து 1 mm பீடு. உங்களுக்கு யாராக்காவது ஆரி மெட்டீரியல் ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். ஃபைனலாக வந்து பேக் நெக் முடிக்க போகிறோம். அந்த பீஸ் போட்டு அந்த கர்வ் லைன் முடிச்சாச்சு. ஒவ்வொரு எட்ஜ்லேயும் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் கொடுக்க போகிறோம். ஃப்ளவர் ஷேப்க்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 mm பேர்ல் பீட்ஸ் கொடுக்குறோம். அதோட ஒரு ரைஸ் பீட்ஸ் ஒயிட் கலர் பீட் கொடுத்து ஃப்ளவர் ஷேப் போடுறோம். பாருங்கள், நான் வந்து ரைஸ் பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த பேர்ல் பீடை ஒன்று ஒன்றா எடுத்துக்கிடுவேன். எப்போயும் நான் அப்படி தான் செய்வேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. 3rd எட்ஜ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நாட் வந்து அந்த சைடில் வந்துடும், இதுக்குள்ளே வந்துடும். அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நாட் வெளியில் தெரியாது. ஒரு நாட் போட்டுட்டு ஒரு லாக் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லாக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். பாருங்கள், இதை பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ வந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இந்த நீடில் நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் பீடை லோட் பண்ணிவிட்டு பேர்ல் பீடை இப்படி போட்டு வச்சுப்பேன். போட்டு வச்சுட்டு இதிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துப்பேன். அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதோட ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இந்த மிடில் போடுற இந்த ஃப்ளவர் பாருங்களேன்,
ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்போ பேர்ல் பீடை லோட் பண்ணிக்கிடுவேன். ஒன்று ஒன்றா தான் நான் லோட் பண்ணுவேன். பேர்ல் பீடை லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த நம்ம நாட் போடும்போது இந்த எட்ஜில் போட்டோம் அப்படின்னா இந்த நாட் வெளியில் தெரியாது. நாட்டை வந்து கீழே கூடி நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்தோம்னா நாட் வராது. அவ்வளோதான். இதில் வந்து பேக் நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். தேங்க்யூ.